நாம் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. அப்புறம் நீ வா போன்னு பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, வயது வேறுபாடு இல்லாமல் நீ வா போன்னு பேசாமல் வாங்க போங்கன்னு தான் பேசணும். அப்போ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மற்றவங்கள தொடுறீங்க அப்படின்னாலே அது ஒரு வன்முறை. மற்றவங்கள வேலை செய்கிற இடத்துல மற்றவங்கள தொட்டாலே அது வன்முறை தான். வேலை செய்கிற இடத்துல அன்பு, பாசம், உறவு முறைக்கெல்லாம் இடமே கிடையாது. வேலை செய்கிற இடத்துல அன்பு, பாசத்துக்கெல்லாம் இடமே இல்லை, உறவு முறைக்கெல்லாம் இடமே கிடையாது, நட்பு, காதல் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. வேலை செய்கிற இடத்துல ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தான் ஒரே நிறுவனத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடாது. ஆண்கள் தனியாக தனி நிறுவனத்தில், பெண்கள் தனியாக தனி நிறுவனத்தில் வேலை பார்க்கணும். அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அவசியம், ரொம்ப தேவை. வேலைக்குன்னு நம்ம தொழில் செய்வதற்கான ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடெலாம் இருக்குது. அந்த வகையில் நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவங்கள தொடக்கூடாது. மற்றவங்க மேலே தோலை கை போடுறது, கை குலுக்குவது, இது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. அப்படி மற்றவங்கள தொடுவதே ஒரு வன்முறையாகும். வேலை செய்கிற இடத்துல நம்ம மற்றவங்கள தொடுறோம்னா அது வன்முறையாகும். இப்போ பள்ளிக்கூடங்கிறது என்னது? அதுவும் வேலை செய்கிற இடம் தான். நீங்கள் சின்ன பசங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நாளைக்கு படித்து முடித்து வேலைக்கு தான் போகிறாங்க. படித்து முடித்து மேற்படிப்பு படித்து அப்புறம் அதற்கு பிறகு ஒரு தொழிற்படிப்பை தேர்ந்தெடுத்து அவங்க நாளைக்கு வேலைக்கு தான் போகிறாங்க. படிக்காதவங்களாம் நம்ம தொழிற்படிப்புக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் நாளைக்கு தொழிற்படிப்பு, அப்புறம் அந்த தொழிற்படிப்பு முடித்தோடனே அந்த ஒரு தொழில் தான் கற்றுக்க போகிறாங்க. அந்த என்ன படிப்பு படித்தாங்களோ அது சம்மந்தமான வேலையை அவங்க செய்ய போகிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ படிப்புங்கிறது என்னென்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் என்னென்னாக்கா, அப்புறம் எல்கேஜி, யூகேஜி இது எல்லாமே நாளைக்கு பின்னாடி அவங்க தொழில் செய்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட பயிற்சி தான் இந்த படிப்பு என்பது. அதாவது அப்போ அந்த தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் அந்த படிப்பு. பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே இந்த தொழில் செய்வதற்கான அப்போ தொழில் செய்கிற இடத்துல என்ன கட்டுப்பாடு கடைபிடிக்கணுமோ அதே கட்டுப்பாட்டை தான் இந்த படிக்கிற இடத்துலையும், பள்ளிக்கூடத்துலேயும் எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு இங்கெல்லாம் கடைபிடிக்கணும். அந்த மாணவர்கள், அந்த ஆசிரியர்களுக்கு அது தொழில் தானே. பாடம் கற்றுக் கொடுப்பது என்பது ஆசிரியர்களுக்கு தொழில் என்றால் அதை கற்றுக்கொள்கிற மாணவர்களுக்கு அது தொழிலாக இருக்க எப்படி இல்லாமல் போகுது? ஏன்னா ஆசிரியர்களுக்கு அதுதான் தொழில். அவங்க பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. பசங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது தான் ஆசிரியர்களுக்கு தொழில். அப்போ கற்றுக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அது எப்படி தொழிலாக இல்லாமல் போயிடும்? வருமானம் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் அந்த தொழிலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். அது நாம் செய்த தப்பு. அவங்க பெற்றோர்களை தங்களுடைய பொருளாதாரத்திற்காக எதிர்பார்க்க விட்டதுங்கிறது ஒரு அரசாங்கத்தோட தப்பு. சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் இந்த நாட்டில் பிறந்தாச்சுனாக்கா அவங்களுக்கு தேவையான செலவை இந்த நாடு ஏற்றுக்கணும். காலையில் ஒரு சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அவங்க நாளைக்கு படித்து முடித்து படிக்க வைக்கணும். இந்த அரசாங்கம் தான் படிக்க வைக்கணும். மக்களாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அரசாங்கம். மக்கள் வரி கட்டுறாங்க. வரினா எல்லாரும் கட்டலையே அப்படின்னு கேட்கலாம். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் வரி அரசாங்கத்துக்கு போகுது. அந்த வகையில் எல்லாருமே வரி செலுத்தாதவங்க யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்காக செலவு செய்யுதுன்னா அது சும்மா மக்கள் செலுத்திய வரியிலேருந்து தான் மக்களுக்காக செலவு செய்கிறாங்க. அதனால் இங்கே ஒருத்தர் பிறந்துட்டாலே என்ன பண்ணால் அரசாங்கம் அவங்களுடைய செலவுகளை பார்த்துக்கணும். கல்வி செலவை பார்த்துக்கணும். கல்வியெல்லாம் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். மருத்துவம் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். தனியார் பள்ளி, தனியார் மருத்துவமனை அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே கட்டணம் இல்லாமல் கல்வியை பெற வேண்டும். அப்போ அப்புறம் வேறு செலவுகள் இருக்குல்ல, உணவு செலவு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உணவு கொடுத்துடணும். காலை உணவு, மதிய உணவு கொடுத்துடணும். அதன் பிறகு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வீட்டில் சில செலவுகள். அதனால் குழந்தைகள் பிறந்ததுலேருந்து நாளைக்கு அவங்க படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தைகளின் செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு மாதம் ஒரு 3000 ரூபா கொடுக்கணும். ஒரு 10 வயசு ஆகிற வரைக்கும் மாதம் ஒரு 4000 ரூபா. அப்புறம் ஒரு 12 வயசு 12 வயசு வரைக்கும் அல்லது 13, 14 வயசு வரைக்கும் 5000 ரூபா. ஒரு 18 வயசு வரைக்கும் ஒரு 6000 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி மாதம் அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். அது ஏங்கன்னா அவங்க படிக்கிறாங்க. அது ஒரு தொழில் படிப்பு தான். அப்ரெண்டிஸாக வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, அது மாதிரி தான்.
நாளைக்கு தொழில் கற்றுக்கிட்டு நாளைக்கு வந்து தொழில் படித்து முடித்து தொழில் செஞ்சு நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு தான் சம்பாதிச்சு வரியை கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த நாடோட பொருளாதாரம் அவங்களால தான் உயரப்போகுது. அப்படிங்கும்போது ஒரு நாட்டோட பொருளாதாரங்கிறது அவங்களால தான் உயரப்போகுது. அப்படிங்கும்போது அவங்க படிக்கும்போது மட்டும் நாங்கள் அவங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு அரசாங்கம் கைவிரிச்சா அது எப்படி ஒரு தப்பு? அப்புறம் பின்ன வரி மட்டும் வேணுங்கிறீங்க. அதனால் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம தான் வரி மட்டும் வேணும்னு சொல்கிறோம். ஆனால் படிக்க வைக்க மாட்டாங்க. படிக்கிற காலத்தில் சம்பளம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த அரசாங்கம் தான் சொல்கிறது. அரசாங்கங்கிறது யார்? அது வந்து மக்கள் தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குதுங்கிறதே தெரில. பெற்றோர்கள் மேலே அந்த சுமையை ஏற்றுறாங்க. அப்போ என்னன்னா, பெற்றோர்கள் தங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாற் போன்று அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிற பேரில் வளைக்கிறாங்க. தங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்தாகணும். ஏன்னா பெற்றோர்கள் அவர்களுக்காக செலவு செய்கிறாங்க. அதனால் பெற்றோர்களோட அதிகப்படியான தலையீடை தவிர்க்கணும். இப்போ பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆடோ மாடோ அந்த நடக்கிற வரைக்கும் தான் அந்த தாய் வந்து பால் கொடுக்கும். அப்புறம் அது வேலையை பார்த்துக்கும். ஒரு ரொம்ப வளர்ந்த பிறகும் அந்த பசு வந்து அல்லது ஒரு பசுவோ தாய் உயிரினம் வந்து அந்த குழந்தை குட்டி உயிரினங்கள் மீது உரிமையெல்லாம் எடுத்துக்காது. அவ்வளோதான்பா, நீ நடக்க ஆரம்பிச்சிட்டியா, இனிமேல் உன் வேலையை பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஆனால் மனித உயிர்களில் தான் 18 வயசு வரைக்கும் படிக்கிற வரைக்கும், படிப்பு முடிக்கிறதுக்கு 26 வயசு ஆகிடும், அது வரைக்கும் செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருப்பாங்க படிப்புக்காக. அப்போது அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? தனது விருப்பத்துக்கு தகுந்தாற்போல் தான் அந்த பிள்ளைகள் வரணும். ஏன்னா அதனால் ஏதாவது இழப்பு ஏற்படுது, அவங்க மனப்போக்கில் விட்டால் அதனால் ஏற்படுகிற இழப்பு அந்த பெற்றோர்களை தான் சேரும். ஏற்கனவே சுமையோடு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இழப்புகளை தவிர்க்கணும். அதனால் நாங்கள் சொல்கிறபடி நீ கேளுப்பா, நீ சுயமாக சிந்திக்காத. அந்த சுயமாக சிந்திப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது, உனக்காக நாங்கள். அப்போ வந்து மக்கள் வந்து இந்த மாணவர்கள் வந்து சுயமாக சிந்திக்கணும், சுதந்திரமாக வாழணும், சுயமரியாதையோடு வாழணும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறாங்கங்கிறதுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வன்முறைகளை தவிர்க்கணும். அதனால் அந்த சின்ன வயசில் நடக்கிற அந்த வன்முறைகள்லேருந்து அந்த சின்ன பசங்களை பாதுகாக்கணும். பெற்றவங்க வந்து வன்முறையை வெவ்வேறு வடிவில் காமிப்பாங்க. அதாவது அடிக்கிறது மட்டுமே வன்முறை கிடையாது, திட்டுறது மட்டுமே வன்முறை கிடையாது. கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, பெற்றவங்க பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறாங்க அந்த ஒரு வன்முறை. அதனால் அவங்க அளவுக்கு மீறி செயல்படுறதுக்கு காரணம். ஒரு பாதுகாக்கிறது, வளர்க்குறது, கட்டுப்படுத்துறது, அதற்கெல்லாம் பெற்றோர்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை காரணம் காட்டியே அவங்க பிள்ளைகளை வந்து அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, இழிவுபடுத்துறது, ஒடுக்கிறது, அடக்கிறது. இந்த வன்முறைக்கு காரணம் வந்து இந்த வன்முறையிலேருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதனால் வந்து அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வாழ விடணும். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிற வாழ்க்கையை வந்து வாழ விடக்கூடாது. அது காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து பிள்ளைகளோட செலவை ஏற்றுக்காமல் அப்படி ஒரு உரிமை இருப்பதே தெரியாமல் போகுது. அப்படி ஒரு வழக்கம் இருக்குது, அப்படி ஒரு உரிமை இருக்குது நமக்கு. இந்த அரசாங்கத்திடமிருந்து அப்படி ஒரு உரிமை இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ப்பதற்கு வெறும் கல்வி செலவையும் ஏற்றுக்க மாட்டேங்குது. எதையுமே இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. இந்த அரசாங்கத்தோட வருமானத்தில் தான் அது ஏகப்பட்ட பணத்தை வச்சுருக்குது. ஆனால் வந்து கல்வி செலவை ஏற்றுக்க மாட்டேங்குது. நல்ல கல்வி வேணுமா, நீ தனியார் கல்விக்கு போயிடு. அப்புறம் மருத்துவம் வேணுமா, நல்ல மருத்துவம் வேணுமா, அப்போ நீ தனியார் மருத்துவமனைக்கு போயிடு. அந்த மாதிரி அரசாங்கம் வந்து இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அதெல்லாம் கூட எல்லா பொறுப்புகளிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டு மக்களுக்கு எதையும் செய்யாமலே இருக்குது. எதையும் செய்யாத ஒரு அரசாங்கம் இருக்குது. ஆக நமக்கு என்ன உரிமைனா, பிள்ளைகள் வந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த வேலையை கூட அரசாங்கம், நீ படிக்கிறியா, படித்து முடித்தோன்னே உனக்கு இந்த வேலை இருக்குது, நீ படிக்கிற படிப்புக்கு இந்த வேலை இந்த இடத்துல காலியாக இருக்குது, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் ஒருத்தருக்கு வேலைக்காக அலையக்கூடாது, நாயாக அலையக்கூடாது வேலைக்காக. வேலை வந்து உரிமை. படிப்பு என்பது கட்டாயம், நீ படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறீங்கள,
அதே மாதிரி கட்டாயம் நீ வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலையை வந்து கொடுக்கணும். வேலை இந்த இடத்துல நீ படித்து முடித்தோன்னே உனக்கு இந்த இடத்துலலாம் வேலை இருக்குது, போய் வேலை பார்த்துக்கோ. அந்த மாதிரி வேலைங்கிறது தேடி வரணும், வேலைக்காக தேடி அலையக்கூடாது. அதுமாதிரி படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆகிற செலவுகள் வயது அடிப்படையாக கொண்டு ஒரு சம்பளங்கிறது கொடுத்தாகணும். அவங்க நாளைக்கு வேலை பார்த்து வரி கட்ட போகிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு, அதன் மூலமாக தான் அந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரம் உயரப்போகுது. அப்படிங்கும்போது வேலை பார்க்குற இடங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, வேலை பார்க்குற இடங்கிறது அதாவது படிக்கிறது என்பது பள்ளி கல்லூரி அங்கே மாணவர்கள் படிக்கிறாங்க, மாணாக்கர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு தொழில் தான். நாளைக்கு பின்னாடி செய்ய போகிற தொழிலுக்கான ஒரு ஆரம்பகட்ட பயிற்சி தான். அங்கே வந்து ஒரு தொழில் செய்வதற்கான மனநிலை தான் இந்த பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏற்பட வேண்டும். ஒரு தொழிலை ஏன் ஸ்கூல் விட்ட உடனே அங்கே எல்லா பசங்களும் இருக்காங்க, அவங்க வயசுக்கு இணையாக நிறைய பசங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாக தானே அதை ஃபீல் பண்ணணும். ஏன் பெல் அடித்தோடனே வீட்டுக்கு வராங்க? விடுமுறைனா ஏன் சந்தோஷப்படுறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறைனா ஏன் சந்தோஷப்படுறாங்க? வேலைக்கு போகிறதுங்கிற ஒரு கஷ்டமான விஷயம். வேலையை விட்டு வீட்டுக்கு வர்றதுன்னா அது எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். விடுமுறை இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னா அப்போ அது எல்லாத்துக்கும் சந்தோஷமாக. அதே மாதிரி தான் மாணவர்களுக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குதுன்னா அது ஒரு வேலை. பள்ளிகளில் படிப்பது என்பது ஒரு வேலை, ஆரம்பகட்ட பயிற்சி. ஒரு வேலையை பிற்காலத்தில் செய்ய போகிறதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி. அப்படிங்கும்போது அதனால தான் அவங்களுக்கு விடுமுறைன்னா சந்தோஷமாக இருக்குது, பள்ளிக்கு போகிறதுனா கஷ்டமாக இருக்குது. அங்கே எல்லா நண்பர்கள் எல்லோரும் வந்தாலும் அங்கே அது கஷ்டமாக இருக்குது. அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் தொடக்கூடாது. மாணவர்கள் ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. நீ வா போ, வாடா போடா, வாடி போடி அப்படின்னு பேசக்கூடாது, உரிமையோடு பேசக்கூடாது. உரிமையோடு பேசுகிறாங்க அப்படின்னா உறவு முறை ஏற்படும், ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும், நட்பு ஏற்படும். அப்புறம் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக படிக்கணும், தனித்தனி பள்ளிகளில் படிக்கணும். காதல் ஏற்படக்கூடாது. நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கூடாது அங்கே உட்காந்து, நீ காதலிக்காத, நீ ஏன் அவளை பார்க்குற, நீ ஏன் இவனை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மாணாக்கர்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கூடாது. அப்போ அவங்க அங்கே காதல் அதற்கு வாய்ப்பே அங்கே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள ரெண்டு பேர்த்தையும் ஆணையும் பெண்ணையும் பக்கத்தில் வச்சுட்டு நீ காதலிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது நடக்குமா? நடக்காது. இப்போ பள்ளிகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பள்ளிகளில் ஒரு 9ஆம் வகுப்புக்கு மேலே போயாச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு காதலி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி தனியாக இருக்கிறத அவங்க அவங்க பள்ளிகளிலே அவங்க கூட படிக்கிறவங்களே ஒருத்தரை தனது காதலியாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு பெண் என்ன பண்ணுற மாணவி தனது காதலனாக தனது சக மாணவனையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாள். எந்த காதல் துணையும் இல்லாமல் பள்ளிகளில் இருப்பது என்பது அதை ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அப்போது அவங்க ஒரு பள்ளிகளுக்கு வெளியில் போயிட்டு அவங்க காதலிக்கலாம், அது தப்பே கிடையாது. அந்தந்த வயசில் காதலிக்கணும், அது அற்புதமான அனுபவம். வாழ்க்கையை ஒரு அற்புதமாக உணர்வதற்கு அது ஒரு நல்ல அனுபவம் தான், தப்பே கிடையாது. காதல் என்பது பள்ளிகளுக்கு வெளியில், பள்ளிகளில் காதல் என்பது கூடாது, நட்பு என்பது கூடாது. காதல் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை இயல்பாக்கணும். ஆண்களையும் பெண்களையும் ஏன் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறீங்க? தனித்தனியாக படிக்க வைங்க, தனித்தனி பள்ளிகளில் படிக்க வைங்க. தனியார் பள்ளிகள் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்மிஷனை அதிகரிப்பதற்காக எஜுகேஷனை கொண்டு அப்போ தான் மாணவர்கள் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதம் பிடிப்பாங்க பெற்றோர்கள்ட்ட. அதற்கு இந்த எஜுகேஷன் அது அரசாங்க பள்ளியிலையும் இருக்குது எஜுகேஷன். அதனால் இந்த எஜுகேஷன் சொல்கிறாங்களா, ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல படிக்கிறது பள்ளிகளில் கல்லூரிகளில், அவங்க படிப்பதற்கான நோக்கமே அவங்களுக்கு கவனம் சிதறதுக்கு அதுதான் காரணம். அவங்க படிப்பாங்களா, காதல் அந்த வேலைகளில் ஈடுபடுவாங்களா? இல்லை காதல் அதில் ஈடுபட்டுக்கிட்டே படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பள்ளிகளில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காதல், நட்பு, உறவு முறையே எனக்கு வரக்கூடாது. அவங்க படிப்பு மட்டும்தான் வரணும். ஏன்னா அது ஒரு தொழில் செய்கிற இடம். அது தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் மாணவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. அதனால் பள்ளிகளில் காதல் அதற்கான வாய்ப்பே அங்கே இருக்கக்கூடாது. ஆண்களையும் தனியாக படிக்க வைங்க, பெண்களையும் தனியாக படிக்க வைங்க. அது மாதிரி ஒருத்தர் அங்கே தொடக்கூடாது. நட்பு அடிப்படையில் சொல்கிறா மச்சான் அப்படிமா, பசங்க மச்சான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தோளுக்கு மேலே கை போடுறது, அடிச்சுக்கிறது, ஒருத்தர் அடிச்சுக்கிறது தொடவே கூடாதுன்னா அங்கே அடிச்சுக்கிறது தப்பு தானே. சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது, ஏன்னா அங்கே தொடவே கூடாது. அப்போ நீ ஏன் சண்டை போட்ட, ஏன் அடிச்சுக்கிட்ட அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. தொடவே கூடாது. அப்போ ஆசிரியர்கள் கூட அடிக்கக்கூடாது மாணவர்களை, ஏன்னா தொடவே கூடாத.
அது மாதிரி ஆசிரியர்கள் கூட மாணவர்களை வந்து வாடா போடான்னு சொல்லக்கூடாது, வா போன்னு சொல்லக்கூடாது. வா போன்னு சொன்னால் அது ஒரு வன்முறை, வாடா போடான்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வன்முறை. ஆக அங்கே மரியாதையாக பேசணும். மாணவர்களை வந்து மாணவர்களை ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், மரியாதையாக பேசணும். வாங்க போங்க, மாணவிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, மரியாதையாக ஆசிரியர்கள் தன் மாணவர்களை மரியாதையாக கூப்பிடணும். வாங்க போங்க அப்படின்னு சொல்லணும். வாங்க போங்க, நேற்று வீட்டு பாடம் முடிச்சிங்களா? வீட்டு பாடங்கிறதே ஒன்று இருக்கக்கூடாது. பள்ளிகளிலே பாடத்தை முடிச்சுட்டு போயிடணும். இன்று நாம் தேர்வு வைக்கலாமா? படித்து விட்டீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அல்லது மாணவிகளிடம் மரியாதையாக பேசணும். அப்போ அங்கே வன்முறை இருக்காது. அப்போ பள்ளிகள் என்பது அச்சுறுத்துகிற ஒரு இடமே கிடையாது அங்கே. அப்போ இருக்கைகளை அதுக்கு தகுந்த மாதிரி அமைக்கணும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்சில் 4 பேர் 5 பேர்னு சொல்லிட்டு நெருக்கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் யார் உடம்பு நல்லா வலிமையாக இருக்கிற மாணவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையான இடத்த நல்லா பிடிச்சிப்பான். அவனை யாரும் அது நோஞ்சானா இருப்பாங்க சில பசங்க, உடல் வளர்ச்சி குறைவாக, ஊட்டச்சத்து உணவு சரியாக கிடைக்காம ஒல்லியாக இருப்பான். அவன் ரொம்ப பாதிக்கப்படுவான், அவனுக்கு இடமே கிடைக்காது. அப்போ இவங்களுக்குள்ள சண்டைகள் வரும், உறவுமுறை கெட்டு போயிடும். மாணவர்களுக்கு இடையான உறவுமுறை கெட்டு போயிடும். மனசு வந்து என்னடா இப்படி நெருக்கி தள்ளுறானுங்க, உட்கார்ந்து எழுதுறதுக்கு இடமே இல்லை, எப்படி அவன் படிப்பான் ஒழுங்கா? எல்லாம் ஏற்படுத்துகிறோம். பள்ளிகள், கட்டிடங்கள், ஆசிரியர்கள் எல்லாம் ஏற்படுத்தி கல்விக்காக பல ஆயிரக்கணக்கான கோடி செலவழிக்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை கரெக்டாக செலவழிக்கணுமா இல்லையா? அந்த பணத்தோட பயன் வந்து கரெக்டாக போய் சேரணும்ல. அப்போ அதற்கான வேலைகளை செலவு செய்யணும். அப்போ வந்து இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு மாணவர்கள் உட்கார்றதுக்கு நெருக்கி அடித்து அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான்னா அப்போ அவன் எப்படி ஒழுங்காக கல்வி கற்றுப்பான்? அப்போ இவ்வளோ 1000 கோடி செலவு செய்து என்ன பிரயோஜனம்? கூட சில ஆயிரங்கள் கோடியை செலவு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருக்கைகளை கொடுக்கணும். மாணவர்களுக்கு தனித்தனி இருக்கைகள் கொடுத்து அவங்க தனித்தனியாக உட்கார வைக்கணும். ஒருத்தர் தொடாமல் இடையூறு இல்லாமல் உட்கார வைக்கணும், மரியாதையாக உட்கார வைக்கணும். இப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆசிரியர்களை வந்து ஒரு பெஞ்சில் 4 பேர் நெருக்கடியாக உட்காருங்க, 4 ஆசிரியர்கள், ஒரு மீட்டிங் நடக்குது, நீங்கள் ஆசிரியர்கள் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நெருக்கடிச்சிக்கிட்டு உட்காருங்கன்னா அப்போ அவங்களுடைய உறவுமுறை கெட்டு போகுமா இல்லையா? அப்போ மாணவர்களோட உரிமைகளை பற்றி மட்டும் ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க? நம்மளை மாதிரி தான் அவங்க மாணவிகளோட உரிமை, மாணாக்கர்களோட உரிமை, அவங்களோட உரிமைகளை பற்றி மட்டும் ஏன் நமக்கு எவ்வளோ பெரிய அடிப்படையான தப்பு? நீங்கள் இவ்வளோ பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் செலவு செஞ்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாம் செலவு செஞ்சு அவங்களுக்கு இலவச புத்தகம், நோட்டு எல்லாமே கொடுக்குறீங்க. அதற்காக எத்தனையோ ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உழைக்கிறாங்க அந்த கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக. அப்போ இவ்வளோ பல ஆயிரக்கணக்கான கோடி செலவு செஞ்சோம், அதோடைய பயன் போய் சேர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு இந்த நடைமுறைகள் தான் காரணம். ஒருத்தர் தொடுறது, நெருக்கி அடிச்சுட்டு மாணவர்களுக்கு தனித்தனி இருக்கை கொடுக்காமல் இருப்பது, இந்த நடைமுறைகள் வந்து அந்த கல்வி வந்து இவ்வளோ 1000 கோடி செலவு பண்ணுறோம்ல அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ கூட சில 1000 கோடி செலவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருக்கைகள் கொடுக்கணும், மேஜைகள் கொடுக்கணும், நாற்காலிகள் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு மாணவன் கொடுக்கப்படுகிற நாற்காலியை நீயே வச்சுக்கோ, இது நீ வந்து 6ஆம் வகுப்புக்கு மேலே நீ போறியா, உன்னுடைய நாற்காலி இது தான், உன்னுடைய மேஜை இது தான், நீ அடுத்தடுத்த வகுப்பு போகும்போது உன்னுடைய நாற்காலியை நீ எடுத்துகிட்டு போயிடு, பள்ளி முடித்தவொடனே நீ அந்த நாற்காலியை எடுத்துகிட்டு நீ உன் வீட்டுக்கு கூட போயிடு. இந்த மாதிரி கூட செலவுகளை நம்ம தவிர்க்கலாம். இலவசமாக கல்வி கொடுக்கணும், கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுக்கும்போது அவங்க பயன்படுத்துகிற அந்த மேஜை நாற்காலிக்கு அவங்களே காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம். அப்போ அதை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. ஆனால் அந்த மேஜை நாற்காலி இப்படித்தான் இருக்கணும்னு அதை நம்ம வடிவமைக்கணும். ஒரு மாணாக்கர்களுடைய பயன்படுத்துகிற அவர்களுக்கென கொடுக்கப்பட்டு தனியாக பயன்படுத்துகிற அந்த மேஜை நாற்காலி எப்படி இருக்க வேண்டும் என்று அதை நாம் வடிவமைக்கணும். அந்த மேஜையில் என்னெல்லாம் இருக்கணும், அது கொஞ்சம் அகலமாக இருக்கணும், அது மேலே வந்து கணினிலாம் வைக்கணும், கம்ப்யூட்டர்லாம் வைக்கணும், அது பின்பக்கமாக விழுந்துடக்கூடாது. அப்போ பின்பக்கமாக ஒரு தடுப்பு இருக்கணும். மேஜையில் வைக்கப்படுகிற அந்த ஒவ்வொரு மாணவனுடைய மேஜையிலையும் கம்ப்யூட்டர் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் வந்து பின்பக்கமாக விழுந்துடக்கூடாது. அப்போ பின்பக்கமாக ஒரு தடுப்பு இருக்கணும். பின்பக்கமாக ஒரு தடுப்பு ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு, 1 அடி உயரத்திற்கு இருக்கணும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் பின்பக்கமாக போகாது. அப்புறம் அந்த மாணவரோட புத்தகத்தெல்லாம் வைக்கிறதுக்கு பள்ளிகளிலே புத்தகத்தை வச்சுட்டு போயிடணும். வைக்கிறதுக்கு நோட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு கீழே அந்த ட்ரா ஒன்று இருக்கணும்.
இப்படி அந்த மாணவனுடைய டேபிள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நவீனமாக வடிவமைச்சு அப்போ அதெல்லாம் படிப்புக்கான கல்வி கற்றுக்கொள்வதற்கான ஒரு மரியாதையை அவங்களுக்கு உருவாகும். அப்புறம் மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கணும்னு வேறு நான் சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணுவதன் மூலமாக மாணவர்களுக்கு நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த சமூகத்தில் மரியாதை கிடைக்கிறது. நாம் இந்த நாட்டை உலக நாடுகளோடு போட்டியிட்டு முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது பிற்காலங்களில் அப்படின்னு அவங்க உணர்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளிகளில் மாணாக்கர்கள் ஒருவர் தொடக்கூடாது. வாடா போடான்னு பேசக்கூடாது, வாப்பான்னு பேசக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. பகிர்ந்து ஏன் உண்றாங்கன்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த சாப்பாடை மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? அப்போ அங்கேயே சாப்பாடு கொடுக்கணும். காலை உணவை அங்கேயே கொடுக்கணும். மதிய உணவு பள்ளிகளிலே கொடுக்கணும். அதுவும் அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை கொடுக்கணும். அதை சமைப்பதற்கு அங்கே நிறைய பணியாளர்கள் இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியும் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தி உணவு சமைக்கிறாங்க அதே கவனம் பள்ளிகளில் இருக்கணும். ஒரு பள்ளியில் 500 பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவை சமைப்பதற்கு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ 10, 20, 30 பேர் நியமிங்க. ஏன்னா ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கணும். ஏன்னா பள்ளிகளில் காலை உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும், ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம பிள்ளைங்க தானே, நமக்கு பிறந்தால்தான் நம்ம பிள்ளைகளா? நம்ம நாட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம பிள்ளைகள் தானே. அவங்க செலவு செய்கிறதுல என்ன கஞ்சத்தனம்? அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு போய் மட்டும் செலவு பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிள்ளைகளை தனியார் கல்லூரியில் சேர்க்குறாங்க லட்சக்கணக்கில். ஒரு அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணுது? இந்த மக்களுக்கு செலவு பண்ணும்போது, மாணவர்களுக்கு செலவு பண்ணும்போது ஏன் அந்த அளவுக்கு கவனம் செலுத்துறதில்ல? அவங்க யாரோ ஒரு பிள்ளைகள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு வீட்டில் கிடைக்கிற அந்த கவனிப்பு, அக்கறை என்பது அரசாங்கத்திடமிருந்து இந்த மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த நாடு முன்னேறும். இந்த நாட்டுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும், பெற்றோர்களுக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, உணவு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, மருத்துவ செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னா அப்போ நம்ம வளர்ந்த பிறகு நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இயற்கையாக ஏற்படுது. ஏன் நாட்டுக்கு செய்யணுங்கிற உணர்வு ஏன் ஏற்படல? படித்து முடிச்சோடனே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஏன்னா அந்த நாட்டுக்கு ஏன் செய்யணும்னு அவங்களுக்கு தோன்றதில்லை. நம்ம நாடு தானே. ஏன்னா அந்த நாடு படிக்க வைக்கல, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்கல, தரமான மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்கல, தரமான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டணம் இல்லாமல் கொடுக்கல. நாம் செலவழித்து தானே நம்ம படித்தோம். இந்த நாட்டுக்காக நாம் ஏன் செய்யணும்? பெற்றவங்களுக்காக செய்யலாம், அவங்க நமக்காக செலவழித்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. இந்த நாடு நமக்காக என்ன செலவழிச்சது, கஷ்டப்பட்டுச்சு. நாம் எதுக்கு படித்து முடித்தோன்னு இந்த நாட்டிலே இருக்கணும்? நம்முடைய உழைப்பை எதற்காக இந்த நாட்டுக்கே கொடுக்கணும்? வேறு நாட்டுக்கு போய்டுவோம். வேறு நாட்டில் போய் பெற்றவங்கள விட்டுட்டு பிள்ளைங்க போனால் அது எவ்வளோ பெரிய தப்போ, அதேமாதிரி நாட்டை விட்டுட்டு படித்து முடித்தோடனே நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டில் போய் குடியேறுறாங்க பாருங்கள், நிரந்தரமாக அல்லது உழைப்பை கொடுக்குறாங்க, அதுவே பெரிய தப்பு. வேறு நாட்டில் போய் வேறு நாட்டோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிறாங்க பாருங்கள், அதுவே மிகப்பெரிய தப்பு. அது எப்படின்னா கஷ்டப்பட்டு பெற்றவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பெற்றவங்கள விட்டுட்டு இவங்க போய் வேற ஒரு பெற்றவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேறு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் இவங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய உழைப்பை கொடுத்து பணத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? பெற்றவங்கள விட்டுட்டு. அதே மாதிரி தான் தன்னுடைய எந்த நாட்டில் வளர்ந்தோமோ, எந்த நாட்டில் படித்தோமோ அந்த நாட்டுக்காக உழைக்காமல் இன்னொரு நாட்டோட வளர்ச்சிக்காக உழைச்சி அவங்க கொடுக்குற வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த நாட்டிலே நம்ம செட்டில் ஆகிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு அதை போய் பெருமையாக வேறு சொல்கிறது ரொம்ப தப்பு. அதனால் படித்தவங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த நாட்டில் படிக்கிறீங்களா, இந்த முதல் தரமான அந்த மாணாக்கர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. பெரும்பாலும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. முதல் மதிப்பெண் எடுப்பவங்க முதல் தரமான மாணவர்கள். கல்வி இந்த மாதிரி முதல் தரம் 2ஆம் தரம்னு பிரித்து வச்சிருக்கு. கல்வி என்பது கடினமாகும்போது இங்கே அந்த கடினமான கல்வியை கற்று தேறியவர்கள் கொஞ்சம் சதவீதம் பேர், அவங்க தான் முதல் தரமான மாணவர்கள். ஏன்னா கல்வி என்பது ஆங்கில வழி மூலமாக கடினமாக மாறிவிட்டது. தமிழ் வழியில் கல்வி கற்றுக் கொடுத்தா, தாய்மொழியில் கல்வி கொடுத்தா இங்கே எல்லாருமே ஒரே மாதிரியான கல்வி தரத்துடன் இருப்பார்கள், முதல் தரமானவர்களாக ஆகிவிடுவார்கள். வெவ்வேறு துறைகளில் அவர்கள் முதல் தரமான மாணவர்களாக மாறிவிடுவார்கள். இங்கே என்ன பண்ணுதுன்னா கல்வி கடினமாகிவிட்டது.
இப்போ எல்லாருமே வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகிறோம். அதனால் இங்கே இப்போவே நம்ம ஆங்கிலத்தில் கல்வி கற்பது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை கடினமாக்கிட்டாங்க. அந்த கடினமான கல்வியை எதிர்நீச்சல் போட்டு கஷ்டப்பட்டு தேடுறவங்க ஒரு சதவீதம் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, வெளிநாட்டுக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். வெளிநாடுகளின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு நிறைய ஊதியம் கிடைக்குது. அதுக்கு காரணம் அப்படியே வெளியே போக விடக்கூடாது. அப்போ நாடு எப்படி முன்னேறும்? நம்ம நாடு எப்படி முன்னேறும்? அவங்கள நம்ம நாட்டுக்குள்ளே வச்சுருந்தா அவங்களோட உழைப்பு நம்ம நாட்டுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க நம்ம நாடு முன்னேறும். அப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம தடை விதிக்க முடியும். இயல்பாகவே அவங்க வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னா தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். அந்நிய மொழியில் கல்வி கொடுக்கக்கூடாது. ஆங்கில மொழியில் கல்வி கொடுக்கவே கூடாது. தேவைப்பட்டால் பிற்காலங்களில் ஆங்கிலம் உனக்கு தேவைப்பட்டால் நீ கற்றுக்கொள். கல்வி கற்றுக் கொடுக்குற இடத்துல அந்நிய மொழிக்கு இடமே இருக்கக்கூடாது. அப்படி கற்றுக்கிட்டா அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேயே ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்குறனால தான் படித்து முடித்தோடனே வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலமே தெரில அப்படின்னா அவங்க எப்படி வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே படிக்கும்போதே வராது. அதனால் படித்தவங்கள நம்ம வெளிநாட்டுக்கு விட்டுறக்கூடாது. அவங்கள இங்கேயே உட்கார வைக்கணும். இங்கேயே அவருடைய உழைப்பை இந்த நாட்டுக்கே கொடுக்கணும். அதற்கு தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். தாய்மொழியில் கல்வி கொடுத்தால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் இங்கேயே இருப்பார்கள். அவருடைய உழைப்பு இங்கேயே கிடைக்கும். இந்த நாடு முன்னேறும். இதுதான் இந்தியா முன்னேறாமல் இருக்கிறதுக்கு. இந்தியாவில் எல்லாருமே நிறைய பேர் இப்போ நல்லா படிக்கிறாங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. பெரும்பாலானவங்க நல்லா படிக்கிற அத்தனை பேரும் பெரும்பாலானவங்க 90% பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. 80% பேர் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. இது ஒரு முன்னுதாரணமாக ஆகிடுது. அப்புறம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே இதுதான், நம்ம நல்லா படித்தா வெளிநாட்டுக்கு தான் போகணும். நல்லா படிச்சுட்டு ஏன் இந்த ஊரில் இருக்கிற, இந்த நாட்டில் ஏன் இருக்க, வெளிநாட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நாட்டில் நல்லா படிச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கிறது ஒரு அவமானம். நல்லா படிச்சுட்டு இந்த நாட்டிலே இருக்கிறது ஒரு அவமானகரமான ஒரு செயலாக இருக்குது. அதனால் நல்லா படிச்சுட்டு உடனே வெளிநாட்டுக்கு போக முடியலனாலும் 2-3 வருஷம் கழிச்சியாவது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும். எப்படி பாருங்கள். அப்போ இந்த நாடை எப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க, பயன்படுத்துகிறாங்க. உருவாகிற வரைக்கும் இங்கே எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு அதோட திறமையை மட்டும் வெளிநாட்டில் காமிக்கணும். வெளிநாடு வளர்ப்பதற்கு, வெளிநாட்டை முன்னேற்றுவதற்கு நம்ம போயிடணும். இந்த நாட்டிலேருந்து எல்லா திறமைகளும் இங்கே கற்றுக்குறாங்க. நல்லா வளர்கிற வரைக்கும் அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. நல்லா வளர்ந்த பிறகு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, வேறு யாரோட அம்மா அப்பாவையோ பார்த்துக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாவை விட்டுடுறாங்க. அதனால் நம்ம இன்னொரு நாட்டில் போய் உழைக்கிறதே நம்மளே நாம் அவமதித்து கொள்கிற ஒரு நடைமுறை. நம்மளே நாம் அவமானப்படுத்திக்கிறோம். நாம் இங்கே படிச்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிடும். அங்கே போயிட்டு நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன், அமெரிக்காவை முன்னேற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய திறமையும் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய அர்ப்பணிப்பையும் நான் அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டும், அதற்காக இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன், இந்தியாவில் தான் நான் படித்தேன், இந்தியா தான் என்னை உருவாக்கியது, இந்தியாவில் உள்ள பலன்களை நான் பயன்படுத்தி நான் கல்வியில் சிறப்பான தேர்ச்சி பெற்றுள்ளேன். தற்போது அந்த திறமைகளை கொண்டு அமெரிக்காவை முன்னேற்றுவதற்காக அமெரிக்கா வந்துள்ளேன். அமெரிக்காவில் எனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொன்னார்கள். நான் அதற்காக அமெரிக்காவை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக சிறுவயதிலேயே இந்தியாவில் நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டேன். ஆங்கில வழிப்பள்ளியில் படித்தேன். இப்பொழுது நான் அமெரிக்காவை முன்னேற்றுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். கனடாவை முன்னேற்றுவதற்கு நான் இப்பொழுது தயாராகிவிட்டேன். நான் இந்தியாவில் கல்வி கற்றேன். இப்பொழுது இங்கிலாந்தை முன்னேற்ற வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. இந்தியா எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, தமிழ்நாடு எனக்கு பிடிக்காது. கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் படித்தேன், படித்து முடிச்சிட்டேன். அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நான் இங்கிலாந்து வந்துட்டேன், இங்கிலாந்து காற்றை சுவாசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் இப்போ வேலை பார்க்குறாங்கள்ல, அவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலை தான் நம்முடைய கல்வி முறை உருவாக்குது. நிறைய அரசு பள்ளிகளில்
இப்போ ஆங்கில வழி பள்ளியை விரிவுபடுத்துகிறாங்க. தமிழ் வழி கல்வியை வந்து தடை செஞ்சுக்கிட்டே வராங்க. முழுக்க ஆங்கில வழி பள்ளி அப்படிங்கிறது இப்போ விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் சில வருடங்கள் 5 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா முழுக்க எல்லாமே ஆங்கில வழி பள்ளி ஆயிரும். தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, ஆங்கில வழி பள்ளியாக இருந்தாலும் சரி, முழுக்க தனியார் பள்ளி, அரசு பள்ளி ரெண்டுமே ஆங்கில வழி பள்ளி ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மாற்றலாம், உடனே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வார்களா? நீங்கள் மாற்றலாம். நீங்கள் ஆங்கில வழி பள்ளியாக ஆங்கிலமயமாக மாற்றிட்டிங்கன்னா மாணவர்கள் உடனே மாறிடுவாங்களா? அது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. தோசையை திருப்பி போடுற மாதிரியான ஈஸியான வேலை கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். மாணவர்கள் இப்போ கல்வியை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் செய்முறை தேர்வு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வகுப்பறையில் உள்ள மின்விசிறிகளை, மின் விளக்குகளை அடித்து உடைக்கிறாங்க. அந்த பெஞ்சு நாற்காலிலாம் அடித்து போட்டு உடைக்கிறாங்க. அப்புறம் வந்து மின்விசிறியை வளைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு நடைமுறையாம். அந்த ஸ்கூலை விட்டு போகும்போது அந்த பள்ளியை அடிச்சுன்னு இருக்கணும். அது மாதிரியான மனநிலையில் அது மாதிரியே ஆர்வமாக காத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பள்ளிகளில் முன்கூட்டியே மின் விளக்குகள் மற்றும் மின்விசிறியை கழட்டிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி உடைப்பாங்க. அந்த பெஞ்சு நாற்காலியை கூட எடுத்துடுறாங்க, பாதுகாப்பாக பூட்டுறாங்க. இதெல்லாம் வந்து மாணவர்கள் அந்த ஆங்கில வழி கல்விக்கு எதிராக அதை வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அது ஏதோ அவங்க வந்து விளையாட்டாக பண்ணுறாங்கன்னெலாம் கிடையாது. அவங்க வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த கல்வியை புறக்கணிக்கிறாங்க, வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தாக்கா, பொதுத் தேர்வு சமீபத்தில் நடந்த 2023 நடந்த பொதுத் தேர்வில் 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுறதுக்கே வரல. தமிழ்நாடு முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கே வரல. ஆனால் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களும் ஏன் தேர்வு எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. தேர்வு கண்டிப்பாக நீங்கள் எழுதியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களை அனுப்பிச்சு கேட்குறாங்க. எல்லாமே பண்ணுது அரசாங்கம். வந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணுது. எல்லாத்தையுமே சரியாக இன்னும் நிறையா பண்ணணும். எல்லாத்தையுமே சரியாக பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் கல்வி முறையை மட்டும் ஆங்கில வழியில் கொடுக்குது. அதாவது சில வேலைகளை ஒரு தனியார் பள்ளியை விட அக்கறை எடுத்துக்குது அரசு பள்ளிகள்லாம். ஆனால் வந்து ஆங்கில வழியில் கல்வி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிங்கன்னா, நீங்கள் செலவழிக்கிற அந்த பலாயிரக்கணக்கான கோடி, நீங்கள் செலுத்துகிற அந்த உழைப்பு எல்லாமே வீண் தான். அதனால் ஒரு பயனும் கிடையாது, கேடு தான் ஏற்படும். அதனால் ஏன்னா மாணவர்கள் பிற்காலங்களில் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். இப்போதே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு மேலே 9ஆம் வகுப்புக்கு மேலே எல்லாம் மாணவர்கள் வந்து இந்த புள்ளிங்கோ ஸ்டைலில் முடி வெட்டிட்டு வர்றாங்க. மாணவர்கள் எல்லாருமே புள்ளிங்கோ ஸ்டைலில் முடி வெட்டுறது. யாருமே ஒருத்தர் கூட, ஏதாவது 1-2 பேர் தான் ஒழுங்காக முடி வெட்டுறாங்க. அவங்க முடி வெட்டெல்லாம் பார்த்தா ஆசிரியர்களுக்கு மாணவர்களை பார்த்தா பயமாக இருக்குது. ரவுடிகள் மாதிரி முடி வெட்டுறாங்க. இதெல்லாம் என்னென்னா, இவங்க கல்வி முறை இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க கல்வி முறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கவில்லை. அடிமையாக நினைக்கிறது இந்த மாணவர்களை. நீங்கள் அடிமைகள் என்று சொல்கிறது. மாணவர்கள் எளிதாக கல்வி கற்க அந்த கல்வி முறை உதவவில்லை. மாணவர்களை பற்றி அந்த கல்வி முறை கவலைப்படவில்லை. மாணவர்களை கட்டாயப்படுத்துகிறது. அது ஒரு கல்வி சர்வாதிகாரம். அந்நிய மொழியில் கல்வி கொடுப்பது என்பது ஒரு அடிமைத்தனமான கல்வி அப்படின்னா, அது ஒரு சர்வாதிகாரமான ஒரு கல்வி தானே. அது சர்வாதிகாரமான கல்வி. அதனால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க. வெவ்வேறு வடிவங்கள் நேரடியாக அவங்களுக்கு சொல்ல தெரில. அவங்களுக்கு கொஞ்சம் உலக அறிவு இல்லை. இன்னும் நேரடியாக தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்த முடியல. அவங்களால படிக்க முடியல. அவங்களால எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்வில் முறைகேடாக எழுதுகிறாங்க. முறைகேடாக எழுதுற கூட அவங்களுக்கு விவரம் இல்லை. எந்த பாடத்துலேருந்து எந்த கொஸ்டின் கேட்பாங்க, தேர்வுக்கு எது முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரில. ஒரு வகுப்பறையில் இருக்கிறவங்க மற்றவங்கள காப்பி அடிக்க கூட அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே படிக்க தெரியாத போது யாரை பார்த்து யார் எழுதுவாங்க? அப்போ பிட் அடிக்கணுன்னா கூட இந்த கேள்வி பதில் இந்த தேர்வுக்கு வரும் அப்படிங்கிற அந்த அறிவாவது அவங்களுக்கு இருக்கணும். அந்த அறிவும் இல்லை. இந்த கேள்வி எந்த பாடத்தில் இருக்குது? இப்போ தேர்வு எழுத உட்காடுறாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க.
அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி எந்த பாடத்தில் வருது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. புத்தகத்தை படிச்சிருந்தா தானே தெரியும். படிக்காமல் கிழிக்கிறாங்க, புத்தகத்தை படிக்காமல் கிழிக்கிறாங்க. பள்ளிகளில் பள்ளி முடிந்ததும் பார்த்தா ஒவ்வொரு வகுப்பறையிலும் அவ்வளோ குப்பை இருக்குது. நோட்டு புத்தகத்தை கிழிக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த காலகட்டங்களில் அந்த மாதிரி யாரும் கிழிச்சு பேப்பரை போட மாட்டாங்க. இந்த கல்வி முறையை ஒதுக்குகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். இதற்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தின் வடிவம் தான் நாம் அந்த போராட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு இந்த கல்வி முறை பிடிக்கவில்லை என புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. உடனே மாணவர்கள் மேலே தப்பு, என்ன பசங்க எப்படி இருக்கானுங்க, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்லணும். நம்ம தப்பு ஃபுல்லாக நம்ம தான் பண்ணிகிட்ருக்குறோம், பெரியவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்களுக்கு அந்த தாய்மொழி கல்வி குறித்த அருமை தெரியும். ஏன்னா அவங்களே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆங்கில பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அதுதான் காரணம்னு நினச்சிட்ருப்பாங்க. அதனால் அவங்க அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? அதை வந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்கு எது காரணமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாம் நினைப்பாங்க. அதனால் அது அவங்க பின்புலம் பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க. சிறப்பு பயிற்சிகள்லாம் டியூஷன் அப்படி இப்படின்னு படிக்கிறதுக்கு அவங்க நிறைய பணம் செலவழித்து அப்புறம் ஆங்கில வழி கல்வி கற்பதற்கு நல்ல பேராசையான ஒரு சூழலில் வாழ வேண்டும். நம்ம அந்த ஒரு ஆடம்பரமான சொகுசான ஒரு சூழலில் வாழ்கிற மாணவர்கள் தான் ஆங்கில வழி கல்வியை நல்லா படிப்பாங்க. ஏன்னா அதை தக்க வச்சுக்கணுங்கிற பயம் இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு ஏசி ரூமில் இருக்கிறோம், அல்லது சொகுசான ஒரு வீட்டில் இருக்கிறோம், வாழ்கிறோம், காரு இப்படின்னு வாழ்கிற பசங்களுக்கு அந்த வசதியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதற்கு இந்த ஆங்கில வழி கல்வியை கற்றுக்கிறதுக்கு அது உதவும். ஆங்கில வழி கல்வி கற்றுக்கிறதுக்கு அவங்களால முடியும். உதவுன்னு சொல்லலை, முடியும்னு சொல்கிறேன். தாய்மொழியில் கல்வி கற்றா வண்டியெல்லாம் போக முடியாதா, சொகுசாக வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதாவது நம்ம பார்க்குற விஷயங்கள் நமக்கு ஒரு பேராசைகளை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் போது அங்கே படிக்கிற மாணவர்கள் இந்த ஆங்கில வழி கல்வியை அது ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு அவங்க கற்றுப்பாங்க. ஆனால் அது சிறப்பாலாம் கற்றுக்க மாட்டாங்க. தனியார் பள்ளியில் போனீங்கன்னா எல்லாருமே சிறப்பாலாம் ஒன்று கற்றுக்கிறது இல்லை. நிறைய பேத்துக்கு எழுத படிக்க தெரில, புரிஞ்சு படிக்க தெரில, வெறும் வாசிக்கிறாங்க, மக்கர் பண்ணுறாங்க. அரசு பள்ளிகளில் அது தோல்வி அடைந்து விட்டது, ஆங்கில வழி கல்வி தோல்வி அடைந்து விட்டது. தனியார் பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை செத்துப்போன பணத்துக்கு உயிர் கொடுக்குற முயற்சி, உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவங்க வியாபாரத்துக்காக பெற்றோர்களை நம்ப வைப்பதற்காக முயற்சிகளை எடுக்கிறாங்களே தவிர அங்கேயும் தோல்வி அடைந்து விட்டது. அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி தோல்வி அடைந்து விட்டது. மாணவர்கள் யாரும் படிக்கிறதில்ல, எழுத படிக்கவே தெரியாமல் 10வது வகுப்பு வரைக்கும், இப்போ அனைவரும் தேர்ச்சி என்கிற அடிப்படையில் 10வது வகுப்பு வரைக்கும் வந்துடுறாங்க. 11ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு கூட எழுத படிக்க தெரில, வாசிக்க தெரில, அந்த அளவுக்கு எழுத படிக்க கூட கற்றுக் கொடுக்க முடியல. இப்போ எல்லாமே எதிர்காலத்தில் இவங்க எல்லாருமே குற்றவாளிகளாக மாறுவாங்க. மாணவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க சிகலங்காரெல்லாம் புள்ளிங்க மாதிரி ஏருக்கு மாறாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. முடி பின்பக்கம் ஒரு சைடில் ஒட்டை வலிச்சிடறாங்க, தலை நடுவில் அப்படி கொத்தா விட்டுறாங்க. முக்கா பேண்ட்டு, நைட் பேண்ட்டு நைட்டு வீட்டில் போடுற வேண்டிய அந்த பேண்ட்டு இருக்குங்களா, அதை போட்டுட்டு வராங்க, முக்கால் பேண்ட்டாக போட்டு வராங்க சீருடைங்கிற பேரில். சீருடையில் அந்த பேண்ட்டு என்ன கலர் இருக்குமோ அதே கலரில் நைட் பேண்ட்டை போட்டு வராங்க. நைட் பேண்ட்டை போட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிசைனாக அந்த யூனிஃபார்மை தைச்சிக்கிறாங்க. இவங்க பிற்காலத்தில் கண்டிப்பாக குற்றவாளிகளாக மாறுவாங்க. அப்போ இந்த நாடு தாங்காது. அப்போது இன்றைக்கி ஆங்கில வழி பள்ளி தான் சரின்னு சொல்லிட்டு பணத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா, அந்த பெற்றோருடைய குழந்தைகளும் இந்த குற்றங்களால் நாளைக்கு அவங்களோட பிள்ளைகளும் படித்த குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். ஆங்கில வழி பள்ளியில் படித்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறவங்க கூட படித்த குற்றவாளிகளாக மாறுவாங்க. படிக்காத பிள்ளைங்க படிக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சாங்களா, அவங்க படிக்காத குற்றவாளிகளாக மாறுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா படித்தவங்க அப்போ குற்றவாளிகளாக மாற மாட்டாங்களா? ஆங்கில வழி பள்ளியில் நல்லா படித்தவங்க குற்றவாளிகளாக மாற மாட்டாங்களா? படித்த குற்றவாளிகளாக மாறுவாங்க. விவரமாக கொள்ளையடிப்பாங்க, விவரமாக முறைகேடான வேலைகளில் ஈடுபடுவாங்க, விவரமாக ஊழல் செய்வாங்க. படிக்காதவங்க அவங்களுக்கு படிக்காமல் குற்றம் செய்வாங்க. வழிப்பறி, கொள்ளை, ஏமாத்துறது, திருடுறது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்காக
கல்வி கற்றுவிட்டாலே அவர்கள் நல்லவர்களாகி விட மாட்டார்கள். சரியான கல்வியை கொடுக்கணும். தாய்மொழி கல்வியை கொடுத்தா தான் பண்புடையவர்களாக எளிதாக கொடுக்கணும். பண்புடையவர்களாக மாறுவாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. அதனால் பள்ளிகளுக்குன்னு சில ஒழுக்கமான விதிமுறைகள் இருக்குது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். இவ்வளோ நிறைய விஷயங்களை பள்ளிகளில் நம்ம கணினியில் கல்வி கொடுக்கணும். கணினி வழியாக கல்வி கொடுக்கணும். ஏன்னா புத்தகம் என்பது முதல்ல ஓலைச்சுவடியாக இருந்தது, அப்புறம் புத்தகமாக மாறியது. இன்றைக்கி இன்னொரு கவர்ச்சியாக இருக்குது. ஏன் ஃபோன் கையில் வச்சுட்டு எப்போ நோண்டிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் ஃபேஸ்புக்கில் வர கட்டுரைகள், வெப்சைட்டில் வர கட்டுரைகள், இணையதளத்தில் வர கட்டுரைகள்லாம் படிக்கிறாங்க. ஏன்னா படிக்கிறத இன்னும் கவர்ச்சியாக மாற்றுறாங்க. புத்தகத்தை பார்த்து படிக்கிறத விட ஒரு மொபைல் ஃபோனை பார்த்து படிக்கிறது, ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கிறது இன்னும் கவர்ச்சியாக இருக்குது. அந்த மோகம் இருக்குல்ல, அந்த கவர்ச்சியாக இருக்குல்ல, அதனால் அந்த கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கணுங்கிறதுல அதுக்கு புத்தகத்தை பார்த்தா நீ படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது வெறுப்பு ஏற்படும். இப்போ கம்ப்யூட்டரே இங்கே இல்லை, மொபைல் ஃபோனே இல்லைன்னா சரி, வேறு வழி இல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லைப்பா. இப்போ கம்ப்யூட்டர்லேயும் பார்த்து படிக்கலாமே, மொபைல் ஃபோனில் கூட பார்த்து படிக்கலாம். அப்படிங்கும்போது புத்தகத்தை பார்த்து படிக்கிறத அவங்க ஒரு தாழ்வான ஒரு செயலாக பார்ப்பாங்க. கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கிறத பெருமையாக நினைப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெருமையான செயல், பெருமைக்காக தான் பண்ணுறது. இதெல்லாம் படிக்கிறதுலேயும் ஒரு பெருமை தேவை. எதை வச்சு படிக்கிறோம், அப்போ அதுலேயும் ஒரு பெருமை தேவை. அப்போ இது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புத்தகங்கள் நாளைக்கு முன்னாடி ஓலைச்சுவடியாக இருந்தது. ஏன்னா புத்தகங்கிறதே செயற்கையானது தான். புத்தகம் என்கிறது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. ஓலைச்சுவடி கருத்துக்களை புத்தகங்கள் எழுதி அதை படிக்கிறது. ஏன்னா கருத்துக்களை நேரடியாக பேசணும், மற்றவங்ககிட்ட போய் பேசணும். அப்படி தான் ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அப்போது உறவுமுறை ஏற்படும். ஆனால் இன்றைய உலகத்தில் நாம் பேசுகிறது கேட்குறதுக்கு மற்றவங்க யாரும் ரெடியாக இல்லை. அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அதனால் யார் பேசுகிறத கேட்குறதுக்கும் நமக்கும் நேரம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம கருத்தை புத்தகத்தின் மூலமாக தெரிவித்தாங்க முன்னாடி. இப்போ அதே கருத்தை இந்த மாதிரி வீடியோ மூலமாக தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் புத்தகத்தின் மூலம் படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எல்லா கருத்தையும் நம்ம வீடியோ கேட்டு, ஆடியோ கேட்டு புரிஞ்சிக்க முடியாது. புத்தகத்தின் மூலமாக படித்து சில இப்போ பாடங்கள்லாம் இருக்குது. மருத்துவ படிப்பாக இருக்கலாம், பொறியியல் படிப்பாக இருக்கலாம், விஞ்ஞான படிப்பாக இருக்கலாம். எந்த துறை சார்ந்த படிப்பையும் நம்ம வாசித்தது தான், படித்து புரிஞ்சுக்கணும். கேட்டு புரிஞ்சுக்கிறதெல்லாம் கஷ்டம். படித்து புரிஞ்சுக்கணும். கேட்டு புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிதான விஷயத்த மட்டும்தான். கேட்டு புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி வீடியோ பார்த்து. இப்போ எல்லா பாடத்தையும் வீடியோ மூலமாக யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு, நடத்துகிறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நேரடியாக பார்த்து அது புரிஞ்சுக்கணும். கேட்டு புத்தகத்தை பார்த்து படித்து புரிஞ்சுக்கிறது தான் ஒரு கல்வி முறை. அது என்றைக்கும் மாறாது. படித்து தான் புரிஞ்சுக்கணும். நீ தொழில்நுட்பம்லாம் போகலாம், யாராவது ஒருத்தர் அந்த புத்தகத்தை வாசித்து காட்டி அதை கேட்டுக்கிட்டே நம்ம புரிஞ்சுக்கலாமே. இப்போ புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் தான் புரிஞ்சிக்க முடியும். நாமளாக படித்து புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. அதனால் புத்தகம் என்கிற அதான் சரி. அதனால் புத்தகம் என்கிற வடிவம் என்பது அந்த வடிவம் என்பதனால் மாறலாம். ஆனால் வாசிப்பது என்பது மாறாது. வாசித்தே ஆக வேண்டும், படித்தே ஆக வேண்டும். அப்போ தான் சில விஷயங்களை, கஷ்டமான விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அதனால் நாம் முன்னேறிவிட்டோம், இனிமேல் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒன்றும் வரவே வராது. ஆனால் என்னென்னா எதில் முன்னேற்றம், முன்னாடி புத்தகத்தில் படித்தோம், இனிமேல் கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கணும். முன்னாடி ஓலைச்சுவடியில் படித்தோம், அப்புறமா புத்தகத்தில் படித்தோம். புத்தகம் இன்னும் ஈஸியாக இருந்தது. இப்போ புத்தகத்தை விட கம்ப்யூட்டரில் பார்த்து படிக்கலாம். எங்கேயும் நம்ம புத்தகத்தை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரில் எல்லா புத்தகமும் இருக்குது. கம்ப்யூட்டரை கூட நம்ம தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. லேப்டாப்பை கூட தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டை போட்டால் நம்முடைய வெப்சைட்டு, நம்முடைய பக்கங்கள் அங்கு திறக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அங்கே போய் நாம் படிக்க வேண்டிய புத்தகங்களை படிச்சுக்கலாம். அது நீங்கள் சுதந்திரமாக போங்க. உங்களுக்கான அதைத்தான் இது இந்த கல்வி முறை சொல்லுது. எளிதாக இருக்குது, அதுதான் இங்கே பெருமையாக இருக்குது. எளிதாக கற்றுக்கொள்வதற்கான வழி அதுதான் இங்கே பெருமையாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது. கணினியில் கல்வி கற்பது கவர்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னமும் புத்தகத்தையே தூக்கி கொடுத்துட்டு இருந்தால் அப்போ அவங்க புத்தகத்தை கிழிக்க தான் செய்வாங்க. அந்த புத்தகத்தின் மீது மரியாதையே அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்களுக்கு கணினி கொடுக்கணும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கணினி கொடுக்கணும். அவங்க மேஜையில் கணினி இருக்கணும். ஒரு வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அங்கே
ஒவ்வொரு 20 மாணவர்கள் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. இங்கே 30 மாணவர்கள் 40 மாணவர்கள்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பாங்களா? அந்த பெரிய கூட்டத்தை சமாளிப்பாங்களா? அது வேற ஒட்டி ஒட்டி உட்காந்துக்கிறாங்க. அவங்க எப்படி பாடத்தை கவனிப்பாங்க? ஏதாவது அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, 20 மாணவர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி இருக்கை, தனித்தனி மேஜை கொடுக்கணும். அந்த மேஜையில் கணினி வைக்கணும், புத்தகத்தை வைக்கணும், எழுதணும், எல்லா வேலையும் செய்யணும். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறார் மேஜையில் அப்படின்னா அவருடைய மேஜை எப்படி இருக்கும்? அதே மாதிரி மாணவர்களுடைய மேஜையும் நல்லா அகலமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும். அவங்களுக்கு கனவு காணணும், நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு, படிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக தெரியணும். நமக்காக கொடுக்கப்பட்ட மேஜை, அந்த மேஜை, நாற்காலி, கபோர்டு, கம்ப்யூட்டரு, அதில் எல்லாமே இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் பின்பக்கம் விழுந்துற அளவுக்கு பின்பக்க தடுப்பு இருக்கணும், ஒரு அடி உயரத்திற்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்கணும். இருக்கும்போது கல்வி கற்றுக்கொள்வது ரொம்ப இனிமையாக இருக்கும், பெருமையாக இருக்கும். புத்தகமும் இருக்கணும், அதே நேரத்தில் புத்தகத்தை இனிமேல் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆனால் புத்தகமே இல்லாத நாடெல்லாம் இருக்குது. துபாயில் வந்து பேப்பரே இல்லை அப்படின்றாங்க. ரூபா நோட் அங்கே கொடுக்குற அந்த பணம், அந்த இது கூட ரூபாவை தாளாக இல்லை, காகிதத்தில் இல்லை. டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் எஜுகேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை எப்படி சாத்தியப்படுத்து? நம்மளால் யூகிக்க கூட முடியலை, நம்மளால் இதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. எப்படி அதை சாத்தியப்படுத்துனாங்க? அந்தளவுக்கு அவங்க முன்னாடி இருக்காங்க, நம்ம அந்தளவுக்கு பின்தங்கி இருக்கோம். பின்தங்கி இருக்கும்போது இந்த மாணவர்கள் வந்து வரவேற்க மாட்டாங்க. அதனால தான் வந்து புத்தகத்தை ஏன் கழிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆங்கில வழி கல்வியும் ஒரு காரணம், அந்நிய மொழியில் கல்வி கற்பதும். அவங்க புத்தகத்தை தினந்தோறும் கிழிச்சு போடுறாங்க, அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, இந்த புத்தகம் கணினி அங்கே இல்லை, கணினியையும் கொடுக்கணும், புத்தகத்தையும் கொடுக்கணும், கணினியும் கொடுக்கணும். அல்லது புத்தகத்தை தவிர்க்க முடியுமா? கணினியை மட்டும் அவங்ககிட்ட கொடுக்க முடியுமா? கண்களையும் பாதுகாக்கணும், கணினியே பார்த்துருந்தா கண்ணு கெட்டு, அப்போ கண்ணையும் பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாடை செய்யணும். அவங்க வந்து வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த புத்தகம் போர் அடிக்குது, எங்கள் அப்பாவும் அதான் படித்தார், நானும் அதான் படிக்கணுமா, ஏன் நான் கம்ப்யூட்டரில் படிக்கக்கூடாதா? அப்படிங்கிறது தான் அந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையை வந்து அவங்களுக்கு முறையாக நேரடியாக வெளிப்படுத்த தெரியல. தாய்மொழியில் கல்வி கொடுத்தா நாம் கணினியில் கல்வி இருக்கலாம். நீங்கள் ஆங்கில மொழியிலையும் அந்நிய மொழியிலையும் கல்வி கொடுத்தா நாம் கல்வியே கற்க முடியும், புத்தகத்தில் கூட கல்வி கற்க முடியாது. ஏன்னா யாருக்கும் படிப்பு ஏறாது. தாய்மொழியில் கல்வி கற்றால் எல்லோரும் நல்லா படிப்பாங்க, நாடு முன்னேறும், பொருளாதாரம் முன்னேறும். அப்போ கணினி வாங்கலாம், நம்பி வாங்கி கொடுப்பாங்க. இந்த அரசாங்கமே சரியாக படிக்காதப்பவே இந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கணினி எல்லாமே கொடுக்குது, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குது. அப்படிங்கும்போது இன்னும் நிறைய வசதி செஞ்சு கொடுக்கணும், ஏகப்பட்ட வசதி. வேறு அரசாங்கம் வந்து மாணவர்களுக்கு ஒரு 15% வேணாம் தான் செஞ்சுருக்கு, இன்னும் 100% செய்யணும். அப்படின்னா அந்த கல்வி முறை எப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். சம்பளம்லாம் கொடுக்கணும், மாணவர்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கணும், மாணாக்கர்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும். ஒரு 500 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில் 30-40 பேர் சமையல் வேலைக்கே நியமிக்கப்படணும். 2 வேளை உணவு கொடுக்கணும், இடைவேளையில் உணவு கொடுக்கணும். அவங்க உடம்பை வந்து பெற்றவங்க பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா வெறும் கல்வி மட்டும் கொடுக்கக்கூடாது, உணவு, ஊட்டச்சத்து, அக்கறையோடு அவங்க உடம்பை கவனிச்சிக்கணும் பெற்றோர்களைப் போல். அந்த மாதிரி மாணவர்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய பங்களிப்பு இப்போல்லாம் ஒரு 15%, 20% தான். இன்னும் மீதி 80% எங்கே போச்சு? அந்த அளவுக்கு அவங்கள கவனிக்கணும். அவங்களுக்கு வந்து படிக்க வைப்பதற்கான ஏற்பாடு இந்த அரசாங்கம் நம்ம மீது இவ்வளோ அக்கறை வைத்திருக்கிறது. எளிதாக கொடுக்கணும், கவர்ச்சியாக கொடுக்கணும், பெருமையாக உணரணும், தாய்மொழியில் கொடுக்கணும். அப்போ அவங்க நல்லா படித்து நிறைய சம்பாதிப்பாங்க, நாட்டின் பொருளாதாரம் உயரும். அப்போ கணினி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இப்போ வந்து வெளிநாடுகள் அதான் நடக்குது. இப்போ ஜெர்மனி அங்கெல்லாம் வந்து கல்வி இலவசம்தான், கட்டணம் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க, கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுக்குறார்கள். அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, நான் சொல்கிற எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஜப்பானில் கொடுக்குறாங்க அவ்வளோ உணவு கொடுக்குறாங்க. மத்தியானம் வந்து பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு பால் கொடுக்குறாங்க, மீன் கொடுக்குறாங்க. கால்சியம் தேவையான்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. மீன் கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. அந்த மாணவர்கள் அவர்களுடைய பள்ளியை அவர்களே தூய்மை செய்கிறார்கள், அவருடைய கழிப்பறை அவர்களே தூய்மை செய்கிறார்கள்.
அப்போ தான் அதனால் அவங்களுக்கு பண்போடு கல்வி கற்கப்படுகிறது. இங்கே வந்து நீ பெருக்குனா அந்த தலைமை ஆசிரியர் கைது செய்து அல்லது சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. எப்படி மாணவர்களை நீங்கள் பெருக்க விடலாம்? தூய்மை அந்த குப்பையாக்குறது யார் தூய்மை? குப்பையாக மட்டும் மாணவர்களுக்கு உரிமை இருக்கிறதா? அப்போ அந்த தூய்மை செய்வதற்கு மாணவர்களுக்கு உரிமை கிடையாதா? அந்த உரிமையை கொடுக்கக்கூடாதா? அது ஒரு உரிமை, அதை கொடுக்கணும். தூய்மை செய்வது என்னுடைய உரிமை. நான் இருக்கிற இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது எனது உரிமை. யாரோ ஒருத்தர் செய்வாங்களா? நாம் தான் செய்யணும். அப்போ பண்பு கல்வி, அதன் மூலமாக தான் பண்பை கற்றுக் கொடுக்க முடியும். புத்தகத்தின் மூலமாக பண்பை கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு பொது இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். பள்ளி என்பது மாணவர்களுக்கு ஒரு பொது இடம், அதை தூய்மையாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கு அங்குள்ள வேலைகளை மாணவர்கள் தான் செய்யணும். அதுக்கு தான் பள்ளி. அது ஒன்றும் தொழிற்சாலை கிடையாது, அது ஒன்றும் தொழில் நிறுவனம் கிடையாது. தொழில் நிறுவனத்தில் போய் தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி. பள்ளி என்பது எல்லாத்தையும் கற்றுக்கணும். அங்கே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். எல்லா விஷயம்னா ஒரு அனுமதிக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் அங்கே கற்றுக்கணும். பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது வீட்டில் பண்பை கற்றுக்கொள்வாங்க. வீட்டில் கற்றுக்கொள்கிற பண்பு பள்ளியில் கற்றுக்கொள்கிற பண்பு. வீட்டில் கற்றுக்கொள்கிற பண்பு என்பது ஒரு தனிப்பட்ட பண்பு அப்படின்னு சொல்லலாம். பள்ளி என்பது பொதுவான இடம். அப்போ பொதுவான இடத்தில் நாம் எப்படி பண்புடன் நடந்து கொள்வது என்பதைத்தான் பள்ளியில் கற்றுக்கொள்ள வேண்டும். பொது இடத்தை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும் அதெல்லாம் அது எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? புத்தகத்தில் படித்தா பொது இடத்தில் எவ்வாறு தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும்? ஏன்னா புத்தகத்தில் படித்து கற்றுக்கொள்கிறார்கள். புத்தகத்தில் வந்து பொது இடத்தை தூய்மையாக வச்சுக்கணும், பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாதுன்னு புத்தகத்தில் போட்டிருக்கு. பொது இடத்த தூய்மையாக வச்சுக்கணும்னு புத்தகத்தில் போட்டிருக்கு. ஆனால் வந்து அந்த பள்ளியை அவங்களே தூய்மை செய்யக்கூடாது. அப்படி தூய்மை செஞ்சாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களையோ தலைமை ஆசிரியர்களையோ நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி பண்பு ஏற்படும்? நல்ல பண்பு எப்படி அவங்களுக்கு ஏற்படும்? அவர்கள் எப்படி நாளைக்கு இந்த பொது சொத்துக்கு பாதுகாவலர்களாக இருப்பார்கள்? பொதுவான இடங்களில் உள்ள சொத்துக்களுக்கு எப்படி பாதுகாவலர்களாக இருப்பார்கள்? பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். எப்படி அவங்களுக்கு பொது நலன் வரும்? இந்த வேலையெல்லாம் இழிவாக கற்பிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த தூய்மை செய்கிற வேலையெல்லாம் அது இழிவானது, அதை மாணவர்களை செய்ய வச்சு இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. தூய்மையாக இல்லைன்னா அங்கே மாணவர்களே இருக்க முடியாது. அப்போ தூய்மை செய்கிறது மட்டும் எப்படி இழிவான செயலாக இருக்கும்? தூய்மை செய்கிறது நல்ல செயல் தானே. அந்த நல்ல செயலை செஞ்சால் தானே அங்கே உட்கார முடியும், அங்கே உட்காந்து கல்வி கற்க முடியும். அது அசுத்தமாக இருந்தால் கல்வி கற்க முடியுமா? அப்போ அதை சுத்தப்படுத்துறது எது? அந்த தூய்மை செய்கிற பணி. அந்த தூய்மை செய்கிற பணியை அந்த மாணவர்கள் செய்தால் ஏன் தலைமை ஆசிரியர்களை தண்டிக்கிறீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஏன் சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க? அப்போ தூய்மை செய்கிறது இழிவான செயல், அது பெண்கள் செய்கிற செயல், பெண்கள் வீட்டில் செய்கிற செயல் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. பெண்கள் தான் செய்வாங்க, ஆண்கள் அந்த வேலையை வீட்டிலையும் செய்யக்கூடாது, வெளியிலையும் செய்யக்கூடாது. அதுமாதிரி பள்ளியில் பெருக்கிறனா கூட ஏன் பசங்க செய்ய வைக்கிறீங்க, பொண்ணுங்களை செய்ய வைக்கலாமே அப்படின்னு கூட ஒரு பேச்சு வரும். அந்த மாதிரி பெருக்கிறது ஏன் அது வந்து பெண்கள் செய்கிறது, சமைக்கிறது ஏன்னா அது பெண்கள் செய்கிறது. அதை வந்து பொது வெளியில் வந்து ஆண்கள் செஞ்சால், பொது வெளியில் வீட்டில் சமைக்கிற பெண்களே பொது வெளியில் வீட்டில் பெருக்கிறாங்க, சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அந்த வேலையவே ஒரு பொது வெளியில் பெண்கள் செய்ய மாட்டாங்க. அது ஒரு கூச்சமாக நினைப்பாங்க. ஏன்னா வீட்டில் அப்படி தான் அது பார்க்கப்படுகிறது. பெண்கள் வீட்டை வந்து தூய்மையாக வச்சுக்கிறாங்க அல்லது உணவு சமைக்கிறாங்க. அது ஒரு அடிமைத்தனம். அப்படிங்கிறதுனால உணவு சமைக்கிறது நல்ல விஷயம் தானே, அதே நேரத்தில் அது ஒரு அடிமைத்தனம். மற்றவர்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைச்சா அது தப்பு கிடையாது. மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கும்போது அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு இழிவு நிலை, அது பெருமைக்குரிய செயல் இல்லை. அதனால தான் அது வீட்டிலே சமைக்கிறவங்க, வீட்டில் தூய்மை செய்கிற பெண்கள் கூட ஒரு பொதுவான இடத்துல தூய்மை செய்ய கூச்சப்படுவாங்க. பொதுவான இடம்னா எது? அலுவலகமாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம். வீட்டில் தூய்மை செய்கிற அந்த மாணவிகள் வந்து வீட்டை தூய்மையாக வச்சுப்பாங்க. ஆனால் பள்ளிக்கு வந்து தூய்மை செய்யணும்னா அவங்க கூச்சப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் என்ன மாதிரி தூய்மை செய்கிறாங்கன்னா மற்றவங்க வேலையெல்லாம் அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்துகிறாங்க. வீட்டில் உள்ள மற்றவங்க செய்கிற வேலையெல்லாம் இந்த பெண் பிள்ளைகள் செய்யணும், மற்றவங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிற வேலையை இந்த பெண் பிள்ளைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்தி வளர்க்குறாங்க, அடிமைகளாக வளர்க்குறாங்க. ஆண்களை செய்ய விட மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறோம், இழிவுபடுத்தப்படுகிறோம், அதற்காக பழக்கப்படுத்தப்படுகிறோம். ஏன் எல்லாரும் செய்ய வேண்டியதுதானே? எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்யும்போது அது உயர்வான வேலையாக மாறுது. இழிவான வேலையாக கருதப்படுகிற அதே வேலை
எப்பொழுது உயர்வான வேலையாக மாறுதுன்னா அவங்கவுங்க வேலையை வீட்டில் அவங்கவுங்களே செய்யணும். அப்போ அந்த வேலை வந்து பெருமைக்குரிய வேலையாக வரும். தூய்மை செய்வது அது பெருமைக்குரிய வேலையாயிட்டே. பள்ளிகளிலும் நான் அந்த வேலையை செய்வேன், பெருமையாக செய்வேன். அப்போ நம்ம அந்த வேலையை ஏன் இழிவாக நினைக்கிறோம், ஏன் பள்ளிகளில் வந்து மாணவர்களை வந்து அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலையை நாம் இழிவாக நினைக்கிறோம். ஏன்னா அந்த வேலை செய்கிற பெண்கள் இழிவானவர்களாக பார்க்கிறோம். வீட்டில் அந்த வேலை செய்கிறார்கள், அவங்க நம்ம அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவர்கள் செய்கிற வேலை இழிவானது தான். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுடைய உணவை தயாரிக்கிறார்கள், சமைக்கிறார்கள், மற்றவர்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறார்கள், மற்றவர்களுக்காக இருப்பிடத்தை வீட்டை தூய்மை செய்கிறார்கள், மற்றவர்களை செய்ய விடாமல் தூய்மை செய்கிறார்கள். அதனால் மக்களுக்கு ஒரு புரிதல், இது ஒரு அடிமைத்தன வேலை, இதில் வந்து மரியாதை கிடையாது, இது இழிவானது தான். அந்த வேலை செய்கிறதுக்கு மற்றவங்கள பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால் தூய்மை செய்வது என்பது இழிவானது. அதனால் மாணவர்கள் அந்த செயலை செய்யக்கூடாது பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி தவறுதலாக அதை வந்து வேறு மாதிரி நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும். வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ அந்த தூய்மை செய்வது என்பது உயர்வான வேலையாக மாறிடும். அப்போ பள்ளிகள்லேயும் அந்த உயர்வான வேலையை செய்வதற்கு மாணவர்களை பழக்கப்படுத்துவாங்க. அதனால் இந்த அளவுக்கு கல்வியில் நம்ம செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள், நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். கல்வி என்பது இங்கே வந்து குற்றவாளிகளை உருவாக்குகிறது. இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற கல்வி என்பது குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நல்லவர்களை உருவாக்கவில்லை, பண்புள்ளவர்களை உருவாக்கவில்லை. நாளைய எதிர்காலம் குற்றமயமாக போகிறது, குற்றங்கள் அதிகமாக நடக்கப் போகிறது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நாளைய எதிர்காலம் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு இந்த கல்வி முறையே காரணம். குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளாக எப்படி வாழ்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதைத்தான் இந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கிறது. இங்கு உள்ள கல்வி முறை கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு பிரதானமானது இந்த ஆங்கில வழி கல்வி முறை. அதை ஒழிச்சே ஆகணும். மிகப்பெரிய அபாயம், அழிவுக்கான அபாயம் அது. நாம் அழிவை நோக்கி போகிறோம். அதற்கு ஆங்கில வழி கல்வி தான் அழிவை நோக்கி அழைத்து செல்ல ஆங்கில வழி கல்வி தான் உதவும். தாய்மொழி கல்வி தான் நம்ம ஆக்கப்பூர்வமான செயல்களை, ஒரு பண்பில் சிறந்த செயல்களை கற்றுக்கொள்வதற்கு தாய்மொழி கல்வி தான் நமக்கு வந்து அழைத்து செல்லும்.